அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆவணி மாத தேய்பிறை சஷ்டி என்று என்ன செய்யக்கூடாதவை என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் தெரிந்தது, முருகனுக்கு சஷ்டி திதி உகந்த திதியாக பார்க்கப்படுகிறது. இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து அருளை பெற வேண்டும். இதனை மனதில் கொண்டு சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழி வந்தது. அதாவது சஷ்டியில் பெண்கள் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது இதன் பொருளாகும். மாறாக நாம் அனைவரும் சட்டியில் இருந்தால்தான் கையில் வரும் என்று கூறுகிறோம். இது தவறானது. இதனை உணவில் கருத்தில் கொண்டு இவ்வாறு நாம் கூறி வருகிறோம். இது தவறான பழமொழியாகும். இந்த திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு, திருமணம் தாமதமாக இருப்பவர்களுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து தங்களின் கோரிக்கைகளை தெரிவிக்கின்றனர். மாதத்தில் 2 சஷ்டி திதி வருகிறது. தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி என்ற வருகிறது. தேய்பிறை சஷ்டி என்பது தங்களுடைய மன கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் போன்றவை மனதில் இருக்கும் கஷ்டங்கள் தீர இந்த தேய்பிறை சஷ்டியினால் நாம் விரதம் இருக்கிறோம். வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் பொருட்கள் வளரும், செல்வங்கள் அதிக அளவில் சேரும், பணங்கள் அதிக அளவில் வந்து கொண்டே இருக்கும். இதுவே இதன் 2 சஷ்டி திதியின் பலன்கள் ஆகும். இப்பொழுது ஆவணி மாத தேய்பிறை சஷ்டியில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் சஷ்டி திதி என்று சில செயல்களை செய்து வந்தால் நமக்கு சில கஷ்டங்கள் ஏற்படும். ஆன்மீக ரீதியாக கூறப்படுகிறது. அவற்றில் முதலாவதாக, நமக்கு ஏதேனும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு நமக்கு பொருட்செலவுகள் எவரேனும் போய் கடனாக எந்த ஒரு தொகையோ பொருளையோ நாம் கேட்கக்கூடாது. முக்கியமாக இந்த நன்னாளில் கடன் வாங்கக்கூடாது. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் திருப்பி தருகிறேன் என்று கூறி எந்த பொருளையும் பணத்தையும் கடனாக வாங்கக்கூடாது. தேவை அவசரமாக இருக்கிறதே என்று கூறி வங்கிகளிலோ நகை கடைகளிலோ ஆபரணங்களை வைத்து பணம் வாங்கக்கூடாது. இந்த சஷ்டி நாளில் இது போன்ற செயல்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் மாமிச உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதாவது வீட்டில் மாமிச உணவுகளை செய்யக்கூடாது. வீட்டில் தானே செய்யக்கூடாது, கடைகளில் சாப்பிடலாமே என்று நாம் நினைக்கக்கூடாது. அன்று முருகப்பெருமானுக்கு உரிய நாள் என்பதால் அன்று முழுவதும் நீங்கள் மாமிச உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். முருகன் என்றாலே குழந்தை என்று பொருள் வரும். ஆதலால் நீங்கள் குழந்தைகளை திட்டவோ அடிக்கவோ போன்ற தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது. இந்த திதி நாளில் தயிர், மோர், பால் போன்ற பொருட்களை அனைத்தும் சாப்பிடலாம். இது போன்ற உணவுகளை இந்நன்னாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாறாக வேறு உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைய சஷ்டி நாளில் மற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடாது. முருகன் ஆலயத்திற்கு மட்டுமே நீங்கள் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை செழிப்படையும். இது போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய நாள். ஆதலால் இன்றைய இந்த முறையை நீங்கள் செய்ய வேண்டும். இந்நன்னாளில் தாம்பத்தியத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. இந்த செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டங்கள், செல்வங்கள் அழிந்து போகும் நிலை ஏற்படும். ஆதலால் இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் தவிர்த்துவிட்டு செயல்பட வேண்டும். நாங்கள் மேலே கூறியுள்ள இந்த ஆன்மீக தகவல் படி நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியடையும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.